ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு பெட்ரூமில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்து ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோயினோட பேர் ஹல்கா, நம்ம ஹீரோவோட பேர் சியாஜி. நம்ம ஹீரோயின் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு, ஐயோ கடவுளை, இந்த டெவில் கூடவா போய் நான் வந்து ஒன்றா இருந்தேன், இவன் மட்டும் இப்போ என்னை பார்த்தானா கண்டிப்பாக கொலை பண்ணிடுவானே அப்படின்றத சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேமா அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சு அங்கே வந்து ஹீரோயினோட செயின் கிடக்கிறத பார்த்துடுறான். கண்டிப்பாக அப்போ ஏதோ ஒரு பொண்ணு தான் இங்கே கூட சேர்ந்து இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட ரூமுக்கு வர்றா. சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஏன் மேடம், நேற்று நைட்டு வந்துட்டு பாஸ் அவங்க ரூமுக்கு விட போனீங்களே, இப்போ வந்துட்டு வந்திருக்கீங்க, என்ன பண்ணீங்க நேற்று அவர் கூடன்னு சொன்னதும், அங்கே நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் வந்துட்டு சும்மா விட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணி அங்கே ஆஃபீஸ்க்கு வர சொன்னதுமே ஹீரோயின் கிளம்பி போனதும் அங்கே நம்ம ஹீரோ அந்த செயினை கீழே வச்சுட்டு, இந்த செயின் வந்து என்னோட பெட்ரூமில் நேற்று இருந்துச்சு, கண்டிப்பாக ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கா என் கூட, நீ என்ன பண்ணுறேன்னா இந்த செயின் யாரோடதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அந்த செயின் எடுத்துகிட்டு போகும்போது திரும்பி பார்த்து அந்த பொண்ணு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டதும், அப்போ அசிஸ்டன்ட் நீ கண்டுபிடிச்சி கொடு, அதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அள்ளு விட்டுருது. பிறகு அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோ, இப்போ எதுக்காக பாஸ் அந்த பொண்ணை வந்து தேடிட்டு இருக்கீங்க, ஒருவேளை வந்து இது ஆக்சிடெண்ட்டாக கூட நடந்திருக்கலாம்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படி நடக்க சான்ஸ் கிடையாது, எல்லாமே என்னோட ஸ்டெப் மதரோட வேலையாக தான் இருக்கும், அவங்களோட நீஸை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, ஸோ வந்து அவங்க இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கலாம், அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி என்னோட சொத்தெல்லாமே பறிக்கணும்னு தான் அவங்க ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக அப்படி நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு நான் இன்னைக்கு செத்தேன்னு சொல்லிட்டு போகும்போதே அங்கே அந்த செயினை அவள் கீழே போட்டா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, என்ன இப்படி வந்து கீழே போட்டுட்டு இருக்க, உனக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொன்னதும், தயவு செஞ்சு நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ வந்து நீ என்ன சொன்ன, இந்த செயின் வந்து யாரோடது, யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கேட்டதும் அவங்க ஃப்ரெண்டுமே சொல்ல போகிறா. அப்போ ஹீரோயின் பேச்சை ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்கள் வந்து இதை சேஃப்டியாக வச்சு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னீங்கல்ல, இந்த செயினோட ஓனரை தான், அதை தான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஹீரோயின்ட்ட, நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, இது உன்னோட செயின் தானே, இது உன்னோட அம்மா கொடுத்தது தானே, இப்போ என்ன அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கஃபே கூட்டிகிட்டு போய் நடந்து எல்லாத்தையுமே சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே தலையிலே இடியே விழுந்துருது. என்ன சொல்லிட்டு இருக்க, பொண்ணுங்களே பார்த்தா பிடிக்காத அந்த ஆள்கிட்ட போய் நீ ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணியா, அவன் உன்னை கொல்லாம விட மாட்டானே அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்னை இப்படி பயமுடுத்தாத, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, ஏதாச்சும் எனக்கு ஐடியா கொடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் பேசாமல் நான் வந்து ஜாப்பை விட்டுற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவங்க ஆன்ட்டி கால் பண்ணிட்டு காசு கேட்குறாங்க. காசு எனக்கு என்ன மரத்துலேயே காய்ச்சிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொன்னதும், அப்படின்னா உன்னோட வீட்டை நான் விற்க போகிறேன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, நான் இப்போ என்ன பண்ணுறது, இப்போ ஜாப்பை விட்டால் இந்த லேடி வேற தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க காசு கேட்டு, நான் ஜாப்பை விடலாம், நான் இவனை கொண்டுருவானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஐடியா கேட்குறா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஏதோ ஐடியா சொன்னதுமே நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணி அங்கே டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்கா. நான் வந்துட்டு அங்கே செக் பண்ணி பார்த்துட்டேன் பாஸ், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அந்த ரூமுக்கு எந்த ஒரு பொண்ணுமே வரலையா, அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்துட்டு அந்த ரூமில் யாராச்சும் தங்குறவங்களோட செயினாக கூட அது இருக்கலாம் அப்படின்றத சொன்னதும், ஆனால் நம்ம ஹீரோக்கு கன்ஃபார்மாக தெரியும் யாரோ இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டன்ட், எதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் பாஸ், பேசாமல் நம்ம வந்துட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாமேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப பயமாயிருது. ஐயோ கடவுளே, உள்ளே போனது நான் தான், ஃபைனலாக வெளியே வந்தது நான் தானேன்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போய் கீழே விழுந்ததும் நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றத சொல்லி கேட்குறான். இல்லை நான் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் அதனாலன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அவளை அங்கே தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீ சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துடுறான். நீ வந்து எதையும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கே, என்ன விஷயம் அப்படின்றத கேட்டதும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கரெக்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. நீ என்ன அவர்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவனுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ இப்போ என்ன விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்ருக்க அப்படின்றத கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், நான் வந்துட்டு வெளியே பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டுருக்கேன்னா அதை பற்றி தான் அவள் சொல்லிட்டுருக்கான்னு சொன்னதும், ஏன்னா என்னோட செக்ரட்டரியாக இருந்துட்டு நீ வந்து வெளியே பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டுருக்க, ஏன் நான் கொடுக்குற சேலரி உனக்கு பத்தலையான்னு கேட்டதும், ஆமாம் பாஸ் வீட்டில் செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னதும், என்னோட வந்து செக்ரட்டரி வெளியே போய் இப்படி ஜாப்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு சேலரி வந்து நான் டபுளாக்கி கொடுக்குறேன் புரியுதா, இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்றதமே சொல்கிறான். ஹீரோ நம்ம ஹீரோயின்ட்ட, என்னோட அசிஸ்டனோட சேர்த்து நீ அந்த நாளைக்கு ஹோட்டலுக்கு போ, அப்போ அங்கே ரூம்லேருந்து யாராச்சும் வெளியே வந்திருந்தா வெளியே இருந்த பர்சன் யாராச்சும் பார்த்துருக்கலாம்ல அவங்கள, ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவள் வெளியே அங்கேருந்து ஓடி வரும்போது ஒரு கார்டு மேலே போய் அவள் இடிச்சிருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. அங்கே ட்ரெஸ்ஸை பூரா பேக் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இங்கேருந்து ஏன்னா கண்டிப்பாக இருந்தாலும் என்னை கொலை பண்ணிடுவா, நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நீ இப்படிலாம் பண்ணுறது வந்துட்டு கரெக்டுன்னு தோணிட்டு இருக்கா உனக்கு, இது வந்துட்டு இதுக்கு சொல்யூஷன் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. நீ வந்துட்டு பேசாமல் அங்கே போகாமல் இருந்துக்கவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணதும், எனக்கு இப்போ
இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, என்னால் இப்போ உங்கள் கூட வர முடியாதுன்னு சொன்னதும் அவருமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அங்கே கால் வந்ததுமே அவள் கட் பண்ணி விடுறா. அதுக்கப்புறம் ரொம்ப கோவமாயிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி, எதுக்காக நீ எனக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்க, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத சொன்னதுமே அதுக்கப்புறம் தான் நம்பரை பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோவோட நம்பர் போல். ஐயோ பாஸ் நீங்களா, சாரி அப்படின்றத சொன்னதும் நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதுமே இப்போ யாரை நீ திட்டிட்டு இருந்த, யார் அந்த பையன் சொன்னதும் அவன் என்னோட கசின் தான் பாஸ், அவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு வேலை வாங்கி கொடுன்னு சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருக்கான், நான் எங்கே போய் வேலை வாங்கி கொடுக்குறது, அதனால தான் அப்படிலாம் பேசுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அந்த காரை அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து அரண்டு போயிடுறா. பட் அவன் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவள் ஆல்ரெடி போயிட்டு அங்கே காசெல்லாம் கொடுத்து அவர் கரெக்ட் பண்ணியிருக்கா போல, நீங்கள் அவளை பார்த்தா யாருன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்தாலுமே பண்ணிடுறாரு. பிறகு அசிஸ்டன்ட் வாஸ் அங்கே நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நம்ம அதை செக் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் ஆல்ரெடி பார்த்துட்டேனே அங்கே யாருமே வரலையேன்னு சொன்னதும் ஆனால் ஃபுல் டேக்கான நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே நான் வீடியோ போட்டு விட்டுறாரு. அங்கே வீடியோ ஓடிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாக இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே காஃபி குடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கவனத்தை செதறடிக்கலான்னு பார்க்குறா. நீ தள்ளி போய் உட்காரு, நான் இதை பார்க்கணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப பயமாயிருக்கு, மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட பாஸ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த வீடியோ ஓடாமல் ஸ்டாப் ஆயிடுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எந்த விஷயத்தையுமே அவள் சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம அசிஸ்டன்ட் இப்போ நான் ஒரு ஆளுக்கு கால் பண்ணியிருக்கேன், அவர் கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிடுவார் பாஸ் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு திரும்பவுமே அங்கே ரொம்ப பயமாகிறது. அந்த பர்சனுமே அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் 3 ஹவர்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்றத சொன்னதும் உனக்கு நான் பேமெண்ட் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், 1 ஹவரில் ரெடி ஆகணும் அப்படின்றத சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவருமே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு வேலை எல்லாத்தையுமே. ஹீரோயின் கடவுளை இன்னைக்கு யார் நினைச்சாலும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நான் நீ இந்த ஆள்கிட்ட சாக போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற செட் அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் அங்கே டைப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட் நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் கன்ஃபார்மாக இன்னைக்கு நான் மாட்டிடுவேன், ஸோ நானாவே மரியாதையை போயிடுறேன் அப்படின்றத சொன்னதும் அந்த பர்சன் எப்படியாச்சும் நம்ம வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாம், நீ அதுக்கப்புறம் போய் அங்கே உள்ள அதை எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடு அப்படின்றத சொன்னதும் அதே மாதிரி அங்கே ஃப்ரெண்டுமே நீங்கள் வாங்க என் கூட வெளியே முக்கியமான விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அதனால செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசி அங்கே வேமா கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போய் அதை எப்படியாச்சும் டிலீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே நான் அவருக்கு காஃபி கொடுக்க வந்தேன், ஆளக்கானமேன்னு சொல்லிட்டு வெளியே காஃபியை கொஞ்சம் அது மேலே ஊற்றி விட்றா. பிறகு அந்த ஆள் திரும்ப அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இது என்ன எல்லாமே ஒரு மாதிரி ஆகிருச்சு, இதை ரெக்கவர் பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆகுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்புறம் அசிஸ்டன்ட்மே அங்கே பாஸ்ட்டை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னதுமே இப்போ நம்ம என்ன பண்ணுறது பாஸ், உங்களுக்கு என்ன அந்த பொண்ணை பற்றி வேறு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்றத கேட்டதும் ஆமாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது, ஹீரோட கழுத்தில் ஏதோ மார்க் மாதிரி இருந்துச்சு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின்மே அதை எல்லாத்தையுமே வெளியே இருந்து கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே பயமாயிருது. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாஸ்ட்டை கொண்டு போய் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதும் ஹீரோயினும் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரவுமே அவனோட பாடியை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. வேமா நம்ம ஹீரோட்ட இந்தாங்க பாஸ் ஃபைல் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போது அவள் ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. ஹீரோ வேமா பிடிச்சிடுறான். என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரியா ஏன் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறான். உன்னோட ட்ரெஸ் பாரு ரொம்ப ஈரமான மாதிரி இருக்குது, நீ வாஷ்ரூமில் போயிட்டு நல்லா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் வெளியே வந்ததுமே இப்போ நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நம்ம என்னடா பண்ணோன்னு சொல்லிட்டு அப்போ இது என்ன ரெசிக்னேஷன் லெட்டர், நீ என்ன ரிசைன் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே அப்போ தான் புரியுது அவள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அவளோட அந்த லெட்டரையுமே சேர்த்து எடுத்திருக்கா போல. கடவுளே நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா கால் பண்ணிட்டு உன்னோட அம்மாவோட பர்த்டே இருக்குது நீ கண்டிப்பாக வரணும்னு சொன்னதும் என்னோட அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க, அவங்க உங்களோட ஒய்ஃப் தான், நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட என்ன இதெல்லாம் நீ என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னதுமே இல்லை பாஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தப்பாக எதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், வேற யாரோட இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது கழுத்தில் என்ன இந்த மாதிரி பெயிண்டேஜ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை கழுத்தில் கொஞ்சம் பெயிண்ட் இருந்துச்சு அதனால தான் சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோவை ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் உங்கள் ஸ்டெப் மதரை பற்றி நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் கொடுத்ததுமே இப்போ என்ன பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க என்ன வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லியிருக்கான் போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே அங்கே உள்ளே வந்துட்டுருக்கா. அப்போ ஏன் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாராச்சும் உங்கள் கூட இருந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு ஓடி போனது
பண்ணதுமே நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். எனக்கு என்னமோ உங்கள் செக்ரட்டரி மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ சிரிச்சிட்டேவும் அவளுக்குலாம் அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே ரூம்க்கு வர்றா. ஹீரோ பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த பிளாங்கெட் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவள் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வர்றா பக்கத்தில். பட் ஸ்லிப் ஆகி அவன் மேலே விழுந்ததில்ல, அங்கே பெல்ட்டில் போய் அங்கே வந்து ஹேர் வந்து நல்லா மாட்டிக்குது. அப்போ நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்காக இப்படி பக்கத்தில் க்ளோஸாக வந்திருக்கேன்னு சொன்னதும் நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண வந்தேன், இப்படி போய் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஹேரை வந்து எடுக்க அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே வந்ததுமே அவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருங்க இருந்து வெளியே போகிறாரு. ஹீரோ கோமாயிட்டு வேமா எந்திரிச்சது இல்லை, அவள் ஹேரே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு உடஞ்சி போய் வந்துடுது. இப்படி தேவையில்லாமல் என் பக்கத்தில் வேற வள வைக்காத, மரியாதை வெளியே போன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துனதும் ஹீரோயின் அரண்டடிச்சு வெளியே வந்துட்டு இருக்கா. அவளோட இந்த நிலைமையை பார்த்துட்டு வெளியே எல்லாருமே இவங்க பாரு என் பாசவே வந்துட்டு அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா மடக்கிறதுன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிட்டு என்னாச்சுன்னு சொன்னதுமே நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த ஆள் பக்கத்துலேயே நான் போக மாட்டேன், தெரியாமல் அப்போ ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே கால் பண்ணி திரும்ப ரூம்க்கு வர சொல்கிறான். ஹீரோயின் அங்கே பயந்துட்டே உள்ளே போகிறா. நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் பாஸ், இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சிரிஸ்ட் அவள் ஹேரை வந்து சரி பண்ண வந்ததும் வேமா ஹேரை இவ்வளோ சரி பண்ணிட்டு கண்டிப்பாக இனிமேல் எதுவுமே நடக்காது பாஸ் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவன் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அவகிட்ட காமிச்சு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டிக்கு என் கூட வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோட ஸ்டெப் மதர் அவங்க நீஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட நேம் வந்து ஷீ. அவகிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அவனோட மேரேஜ் உனக்கு தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பாஸ் இது யார் அப்படின்றத கேட்டதும் இவ தான் என்னோட ஃபியான்சேன்னு சொன்னதும் என்ன பாஸ் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் க்ளோஸாக பிடிச்சி இழுத்துட்டு நான் சொல்கிற மாதிரி நீ ஆக்ட் பண்ணணும், நீ இப்போ இருந்து என்னோட ஃபியான்ஸையை நடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு அவன்கிட்ட ஆசையாக பேச வந்ததும் இவ தான் என்னோட ஃபியான்ஸே அப்படின்றத சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நான் வந்துட்டு இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போகிறான். இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்துட்டு அவரை மேரேஜ் பண்ண போகிறேன், உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்குவார்னு நினைக்கிறியா, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் அதை பாஸே வந்து முடிவு பண்ணட்டும் அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஓ நீ அப்போ செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போ அவங்க அப்பாவுமே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ சிஏ தான் வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் நான் வந்து சொன்னால் உங்களுக்கு புரியாதா, இவ தான் என்னோட ஃபியான்ஸை, நான் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. நம்ம ஹீரோயினை பிடிச்சி வேமா கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்துடுறான். அவங்க எல்லாருக்குமே கிஸ் பண்ணுற மாதிரி தோணுது. பட் ஹீரோயின் அவன் கிஸ் எல்லாம் பண்ணலை. இப்போ பார்த்தீங்களா நான் சொன்னது புரிஞ்சுக்கிருச்சுல உங்களுக்கு அப்படின்றத சொல்லிட்டு வேமா அவளை இருந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோட்ட பாஸ் நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க, எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், இப்போ இருந்து நீ என்னோட ஃபியான்ஸையே ஆக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீ அந்த ஹோட்டலில் இருந்து என் கூட போனால் நீ தான் ஆக்ட் பண்ண போகிற அப்படின்றத கேட்டதுமே அதை கேட்டு அவளுக்கு பயமாயிருது. ஒருவேளை இந்த ஆளுக்கு உண்மை தெரிஞ்சது தான் அப்படி பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்புறம் இல்லை உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நான் கூடிய சீக்கிரம் உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும் என்ன மேரேஜ் பண்ண போகிறீங்களா, இதுக்கு நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன், உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்குமே என்னால் முடியாது பாஸ் அப்படின்றத சொல்கிறா. நான் என்னோட ஹோம் டவுனுக்கு போகணும்னு சொன்னதும் எதுக்காக நீ அங்கே போயிட்டுருக்கான்னு கேட்டதும் என்னோட தாத்தா எனக்கு ஒரு பையனை பார்த்து வச்சிருக்காரு, அவரை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறணும், அவன் வந்துட்டு ஒரு நல்ல பையனாக இருப்பான், என்னோட தாத்தாவோட செலெக்ஷன் பண்ணி அப்படின்றத சொன்னதும் அப்போ நீ என்ன சொல்லி வந்துட்டு இருக்க, நான் வந்துட்டு ரொம்ப மோசமானவன் சொல்ல வரையான்னு கேட்டதும் அப்படிலாம் சொல்லலை பாஸ் அப்படின்றத சொன்னதும் இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட்லேருந்து நீ போயிடலாம் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அப்பயுமே முடியாதுன்ற மாதிரி தான் தோணுது. நான் உனக்கு 100 மில்லியன் இதுக்கு பதிலாக கொடுப்பேன்னு சொன்னதும் காசுன்னு சொன்னதும் அவளுக்கு கொஞ்சம் ஆசை வந்துடுது, ஃபேமிலியோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னா கான்ட்ராக்ட்னா ஓகே தான், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. சரி நீ இப்போ இருந்து என்னோட வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ ஹீரோயின் அங்கே நம்ம ஹீரோட ஸ்லிப்பர்ஸை போட்டுட்ருக்கா. அவளுக்கு வித்தியாசமாக தோணிட்டுருக்கு. அங்கே வீட்டை எல்லாத்தையுமே வந்து அவள் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்து நீ இப்போ போய் வந்து குளிச்சுட்டு வா அப்படின்றத சொன்னதும் இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல நான் இந்த ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிறேன்னு சொன்னதும் நீ என்ன குளிக்க வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வேமா அங்கே உள்ளே ஓடிடுறா. பிறகு ஹீரோங்க அசிஸ்டண்ட்டை தான் இப்போ பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ ஏன் பாஸ் நீங்கள் வாங்கிங்க அப்படின்றத கூப்பிட்டதுமே அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் என்ன இது ஹல்காவோட வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் அவள் இப்போ என்னோட வீட்டில் தான் இருக்கான்னு சொன்னதும் அவர் பேசாமல் இருந்துக்கிறாரு. அப்போ ஹீரோ அங்கே போயிட்டு என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் டவல் எடுக்க வந்து மறந்து போயிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோவுமே கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு வெளியே வந்து விழா. ஹீரோ அவ்வளோவே பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டவலை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போகும்போது அங்கே ஸ்லிப்பாகி நம்ம ஹீரோ மேலே விழுந்ததுமே 2 பேருமே அங்கே ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பிடிச்சி வச்சுட்டு அவளை கிஸ் பண்ணுற லெவலுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோயின் இப்போ எனக்கு தூக்கம் வந்துட்டு இருக்கு பாஸ், எனக்கு வந்து எந்த ரூம் அப்படின்றத கேட்டதோ மாடியில்
மாடியில் தான் இருக்குது, நீ போய் தூங்கு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு எனக்கு, எதுக்காக வந்து என்னோட ஹார்ட் பீட் இவ்வளோ ரைஸ் ஆகிட்டு இருக்கு, நான் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோட ஸ்டெப் மதர் அங்கே ஷீட்டை, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணி வச்சிருவேன், அப்படின்னா தானே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு கைக்கு வரும் அப்படின்றத சொல்லி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அங்கே வெளியே வரும்போது நம்ம ஹீரோங்க வந்துட்டு ஒரு சீட் மாதிரி ஒட்டி வச்சுட்டு போயிருக்கான். அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான் போல். நம்ம ஹீரோயினுமே இங்கே கிளம்பி போகிறான். அப்போ நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர், எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வா நானே கூட்டிகிட்டு போய் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட இதில் 10 lakh வந்துட்டு செக் போட்டு கொடுத்துருக்கேன், இதை எடுத்துட்டு நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி போயிரு, அவன் வந்து உண்மையிலே உன்னை லவ்லாம் பண்ண கிடையாது, உன்னை யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், இல்லை கண்டிப்பாக இதை என்னால் ஏற்றுக்க முடியாது, எனக்கு அவர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி விடுறா. அவங்க ஆன்ட்டியோட வீட்டுக்கு தான் போகிறா. அவங்க சிஸ்டருக்காக சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க ஆன்ட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ நீ எப்போ வந்து காசு எல்லாத்தையும் கொடுக்க போகிற, எல்லாத்தையும் இந்த வீடை நான் சேல்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நானுமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ கால் பண்ணி நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்றத கேட்டதுமே இப்போ என்னோட வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறா. அதெல்லாம் கேட்டுகிட்டே ஹீரோங்க உடனே கிளம்பி வந்துடுறான். நம்ம ஹீரோயினோட சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டு, நான் உங்களுக்கு இந்த வீட்டை வந்து விலைக்கு வாங்கிக்கிறேன், நான் செக் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் வந்து இதை எழுதி கொடுத்துருங்க அப்படின்றத கேட்டதும் அப்போ அவங்களுமே உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எழுதி கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்டு அங்கே காரில் போய் நீ இன்னைக்கு என்னோட ஸ்டெப் மதரை மீட் பண்ணதா கேள்விப்பட்டேன், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத கேட்டதும் அவங்க எனக்கு வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணாங்க அப்படின்றத சொல்கிறா. நீ என்ன வாங்கிக்கிட்டியான்னு கேட்டதும் இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன்னு சொன்னதுமே எதுக்காக அப்படி சொன்ன அப்படின்றத கேட்டதும் நீங்கள் எனக்கு அதை விட அதிகமாக இல்லை அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு காசு கொடுப்பீங்க, நான் எதுக்காக போய் அந்த காசை வாங்கணும் அப்படின்றத சொல்கிறா. மனசுலே நான் காசு வாங்கியிருந்தானா நீ என்னை கொலை பண்ணியிருக்க மாட்டியா, எனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட உங்கள் கூட வந்து இருக்கிறதுனால தான் எனக்கு பிரோஜனம், நீங்கள் வந்துட்டு நினைக்கிறத விட வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக தான் இருக்கீங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஹீரோங்க நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அவளோட ஸ்லிப்பர்ஸ்லாம் அங்கே இருக்குது, அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. மார்னிங் மெய்ட் வந்துருவாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, நீ எந்த ஒர்க் பண்ண வேணாம், நீ இப்போ போய் தூங்கு அப்படின்றத சொல்லிடுறான். நைட் போல் நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வர மாட்டேது, அவளுக்கு பசிக்கு வேற ஆரம்பிச்சிருது. பேசாமல் போய் சமைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனில் போய் சமைச்சா அங்கே வந்து தீப்பிடிச்சி எரியிற லெவலுக்கு ஆளாயிருது அந்த கிச்சனே. ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் நான் வந்து பசிச்சிச்சின்னு சொல்லிட்டு சமைக்க வந்த பாஸ் அப்படின்றத சொன்னதுமே நல்லாவே அவனுக்கு புரிஞ்சுக்குது இவளுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லி, சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்காக அங்கே சூப்பராக வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது, இவருக்கு போயிட்டு இப்படி நல்லா சமைக்க தெரியுமான்னு சொல்லி அந்த சாப்பாடையுமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ உனக்கு சமைக்க தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோ எனக்கு கண்டிப்பாக நான் சமையல் கற்றுக்குறேன் பாஸ் அப்படின்றத சொன்னதும் நீ அப்படிலாம் எதுவுமே பண்ண வேணாம் தாயே, நான் வந்து புதுசாக வீடு வாங்குற ஐடியாலாம் கிடையாது, நீ வந்துட்டு தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே மேரேஜை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஹீரோ சரிவா நான் என் கூட ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே இல்லை பாஸ் நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க, ஏன்னா கூட 2 பேருமே சேர்ந்து போனோன்னா கண்டிப்பாக ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரியாக அங்கே பேசுவாங்க அப்படின்றத சொன்னதும் ஆனால் ஹீரோ அங்கே வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோவும் ஹீரோயினுமே ஒரே காரில் வந்து இறங்குறது அங்கே ஒரு ஆஃபீஸ் ஸ்டாப் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. வேணும்னே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க்கெல்லாம் கொடுத்து அங்கே வந்து வெளியே வேற அனுப்பி வச்சுடுறா. நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் 2 ஹவர்ஸ்க்கான வந்து வீடியோஸ் எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லி அவங்க அந்த வீடியோஸை போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வீடியோஸில் வந்து நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்து ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. 2 ஹவர்ஸ்க்கு அவங்க ரூமை வெளியே வரலன்னு சொன்னதுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போனதுமே அப்போ அங்கே பக்கத்தில் சொல்லிடுறாங்க இந்த பொண்ணு தான் வெளியே அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லி. அதை கேட்டாங்க நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு இதுக்கப்புறம் உனக்கு இங்கே எந்த ஜாப் கிடையாது, வெளியே கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். இப்போ நம்ம இப்போ என்ன பாஸ் பண்ணுறது, நீங்கள் எப்படி அவர்கிட்ட கேட்க போகிறீங்களான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டா, பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதை எல்லாத்தையுமே கேட்டா. அப்போ அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு வேகமாக போகும்போது நம்ம ஹீரோயின் நீ அங்கே திரும்ப வந்துட்டு ஏதோ திங்ஸை மறந்துட்டோன்னு சொல்லிட்டு எடுக்க வந்ததும் நீ வசமாக மாட்டிக்கிட்ட, அங்கே வந்துட்டு வீடியோஸ் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. வேகமாக அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணணும்னு சொல்கிறா. இப்போ 2 ஹவர்ஸ்க்கு தான் வீடியோ வந்து ரெடியாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் இருந்தாலுமே அந்த கண்டிப்பாக என்னை கொன்றுவானா, இப்போ கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறதுக்கு அவள் ஐடியா பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து நீ இப்போ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதுமே அவள் ரொம்ப பயந்துட்டு என்ன பாஸ் உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்றத கேட்டதும் அவன் எதுவுமே பேசாமல் பக்கத்தில் வந்துட்டு நீ என்ன வெளியே போகிறியா, அப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நீ வாங்கிட்டு வந்துடு, நான் இன்னைக்கு குக்கிங் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு ஸ்டாக் ஆகிட்டு ஏய் நீ எதுக்காக அவருக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயின் போய் அங்கே உண்மையை சொல்லிடுறா. நான் ஒரு வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு
அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. நீ இப்போ அவர் கூடவே இருக்கப்பா, அவர் இந்த வீடியோ விஷயத்த உன்கிட்ட கேட்காம எப்படி இருப்பாரு? கடைசியில் நீ சாகிறதும் இல்லாமல் என்னையுமே கூட கொண்டு சாகிறதுக்கு வைக்க போற அப்படின்றத சொல்றா. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத சொல்லிட்டு கவலைப்பட்டதும், நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீ இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு வாயை மூடிட்டு பேசாம இருந்துக்கிறணும். எதுவும் சொல்லவும் கூடாது. 2 ஹவர்ஸ்க்கு தான் இப்போதைக்கு அவங்ககிட்ட வீடியோஸ் இருக்கு, வேற எதுவுமே வீடியோஸ் இல்லை. ஸோ வந்து நான் சொல்றபடி கேட்டு நட, இல்லைன்னு வச்சுக்கோமே உன் கூட சேர்ந்து நானுமே கண்டிப்பா செத்து போயிருவேன் அப்படின்றத சொல்றா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அங்க குக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது காலில் வேற பற்றுது. அங்க வந்து காலில் செவந்து போனது. ஹீரோ நீ என்ன பார்த்து வந்து ஒர்க் பண்ண மாட்டியா, எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்றான். அதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும், அதெல்லாம் இல்லை பாஸ், நான் ஒர்க்கை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் அப்படியே தூக்கி மேலே உட்கார வச்சுட்டு, நீ உண்மையை சொல்லு, 2 ஹவர்ஸாக என்னோட ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அப்பா நீ அன்னைக்கு நைட் வந்துட்டு என் கூட வந்து ஒன்றா இருந்தது நீ தானே அப்படின்றத கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஆமாம், அங்கே வந்து ரூமில் இருந்தது 2 ஹவர்ஸாக நான் தான், ஆனால் நான் எதுக்காக இருந்தேன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் வாமிட் பண்ணி வச்சுட்டீங்க, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இருந்தேன்னு சொல்லி திரும்பவுமே ஒரு பொய்யை சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோங்க வந்து திரும்ப கொஸ்டின் கேட்கும்போது அவங்க சிஸ்டர் கால் பண்ணிடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்டதோ, நீ என்ன உன்னோட பாஸை வந்து மேரேஜ் பண்ணிட்டதா எல்லா இடத்துலையுமே நியூஸ் போயிட்டுருக்கு, என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ ஏன் ஃபேக்காக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல வர்றா. பட் ஹீரோ அதுக்குள்ளே அவளை வந்து பிடிச்சிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும், ஆமாம்மா நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீ வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு இன்னொரு நாள் பேசுகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு வச்சிடுறா. இப்போ நம்ம ஹீரோட்ட, பாஸ் நீங்கள் எதுக்காக இப்படி இந்த விஷயத்தை வந்து வெளியே சொன்னீங்க அப்படின்றத கேட்டதுமே, நான் வந்து எந்த விஷயத்தையுமே மறைச்செல்லாம் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் ஓப்பனாக தான் பண்ணுவேன், ஸோ அதனால தான் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, நாளைக்கு வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லாக ஒரு நல்ல பர்சனாக நான் வந்து மேரேஜ் பண்ண வேண்டியது வந்துச்சுன்னா என்னோட லைஃப்பில் வந்துட்டு ப்ராப்ளம் வந்துடாதா அப்படின்றத கேட்டதுமே, நீ இப்போ என்ன சொன்ன, அப்போ நீ என் மேலே வந்து நம்பிக்கை வைக்கலையா, என்ன பார்த்தா உனக்கு என்ன அப்படியா தோணிட்டுருக்கு, என்ன பார்த்தா வந்து உதவாக்கிற மாதிரி தோணுதா அப்படின்றத கேட்டதும், நான் சொல்கிறதுக்கு அது அர்த்தம் இல்லை பாஸ் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோங்க பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்கா. எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு பாஸ், நான் இப்போ என்னோட ரூமுக்கு போகிறேன் அப்படின்றத சொன்னதும், சரி நீ இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கலாம், பட் நீ நாளைக்கு வந்து ஒர்க்குக்கெல்லாம் வர வேணாம், உன்னோட காலில் அடிபட்டுருக்குல, நாளைக்கு சர்வன்ட் வந்து வீட்டில் ஒர்க்குமே பண்ணிக்குவாங்க, நீ ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அங்கே ஒரு சர்வன்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அப்போ அவங்க வந்து நம்ம ஹீரோயின்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. சரி வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வீடியோஸ்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கா. அந்த லேடிக்கு அதெல்லாம் பார்த்துட்டு சுத்தமாகவே பிடிக்கல. என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, இவள் நம்ம பாஸ்க்கு வந்துட்டு தகுதியானவளே கிடையாது, பக்கா லோ கிளாஸாக இருப்பா போலே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம ஹீரோயின்ட்டு என்ன வந்து சாப்பாடு இன்றைக்கி சமைக்க அப்படின்றத கேட்டதும், சாப்பாடெலாம் ஒன்றும் சமைக்க வேணாம், இருக்கிற சாப்பாட்டை நீங்கள் சூடு பண்ணி வைங்க போதும்னு சொன்னதுமே, கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி தான் பக்கா லோ கிளாஸ் தான் அப்படின்றத செட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வேஷ வந்துட்டு அவங்க தொலைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீ அதை வைங்க அப்படின்றத சொல்லும்போது வேணுனே வந்து 2 பேருமே பிடிச்சிழுது அந்த லேடி போட்டு உடைச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட கோவப்பட்டு கத்துறாங்க, நீ என்ன இதை தூக்கி உடைச்சிருக்கியே, இதை வாங்கி கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன காசு இருக்கா, உனக்கு என்ன அவ்வளோ தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அசியப்படுத்தினதும், நீங்கள் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இது எப்போ நான் உடைச்சேன், நீங்கள் தானே உடைச்சிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போ அந்த லேடியுமே நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு லாய்க்கே இல்லை பாஸ், பாருங்கள் என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, இந்த பொருளை வேற உடைச்சிட்டா அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நீ நல்லா தானே இருக்கன்னு ஹீரோயினை விசாரிச்சுட்டு அந்த லேடிகிட்ட கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். எதுக்காக ஒழுங்கினமாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு உங்களோட ஓல்டு ஹவுஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பட் யாருமே இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணது கிடையாது, ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதும், அது வந்து அவங்களோட வீடு, இது என்னோட ஒய்ஃபோட வீடு, அவள் வந்து எந்த வேணாலும் உடைப்பா என்ன வேணாலும் பண்ணுவா, அதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, இன்னும் இங்கேருந்து வேலையை விட்டு நீங்கள் கிளம்பிக்கலாம், நாளைக்கெல்லாம் இங்கே வர வேணான்னு சொல்லிட்டு திட்டி விட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட அங்கே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கா. ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒருத்தவங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, எனக்காக வந்து பக்கபலமாக பேசியிருக்காங்க, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோங்க ஹாப்பிட்டு அவளை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவளை அங்கே ரூமுக்குமே அவன் தூக்கிட்டு போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே முழிப்பே வரல, அங்கே ரொம்ப ஃபீவர் ஆகிட்டுருக்கு போல். நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ கடவுளே இவளுக்கு இவ்வளோ ஃபீவர் ஆகிட்டுருக்கே, இவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுவோமா, ரொம்ப வேர்த்து போயிருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறான். பட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் கண்ணை முடிக்கிட்டு எப்படியோ ட்ரெஸ்ஸை வேறு சேஞ்ச் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்கான். அவன் அங்கே பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டு, பாஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அவள் ட்ரெஸ் வேறு சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் என்ன ஏதாவது அவன்கிட்ட கூப்பிட்டா மாற்றினீங்களான்னு கேட்டதும், ஆமாம் இந்த வீட்டில் ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தவங்க தான் வந்து மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா, வேர்த்து போய் இருந்தா அதனால தான் நான் வந்து மாற்றி விட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோ நீ என்கிட்ட நீ எதை
எதை மறைச்சிட்டு இருக்க, இது எதுக்காக என்னை பார்த்து இவ்வளோ பயப்படுற அப்படின்றத கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு என்னென்னா அந்த நெக் பக்கத்தில் அந்த மார்க் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டா இவதான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டேக்கா. இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட ஒன்று நீ கவலைப்படாதமா சாமி, நான் கண்ணை மூடிட்டே தான் எல்லாம் பண்ணேன், எதையும் பார்க்கல அப்படின்றத சொல்லிட்டு இப்போ குக்கிங் பண்ண போகிறேன், நீ சாப்பிட்றதுக்கு வந்து சரி அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து இப்போ ஒன்று கேட்கவா, உனக்கு ரெடி ஆகுறதுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே ரெடி ஆகிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத அவ சொல்கிறா. ஹீரோயினுக்கு அவன் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அதை கொஞ்சம் சாப்பிட்டதுமே அவளுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு அப்படின்றத கேட்டதும் இல்லை பாஸ் கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சுல அதனால தான் இப்படி இருக்குது, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. பிறகு எதை சாப்பிட்டாலுமே வாங்க வாமிட்டாக வந்துடுச்சேக்கா. அப்போ அங்கே நியூ சர்வெண்ட் வந்திருக்காங்க. மேடம் உங்களுக்காக நான் டீ போட்டு கொண்டு வரவா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறா. என்னாச்சு உனக்கு அப்படின்றத கேட்டதுமே என்னன்னே தெரியல, எந்த ஸ்மெல் அடித்தாலும் என்ன சாப்பிட்டாலும் வாமிட்டாக வந்துடுச்சேக்கு, ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்றத சொன்னதும் அப்போ அவங்க டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஐ திங்க் நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய் அங்கே ரிப்போர்ட்டுமே வந்து டெஸ்ட் பார்த்துடுறாங்க. பார்த்தாங்க ரிப்போர்ட்டில் வந்து இவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கும் அவள் ஃப்ரெண்டுக்குமே அங்கே தூக்கி வாரி போச்சுது. இப்போ நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ நான் தான் அவர் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிருவாரு, என்னை சும்மா விட மாட்டாரே அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட் வந்து நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி பயந்துட்டுருக்காத, ஒரு 3 monthsக்கு நீ வந்து அவர்கிட்ட எதுவுமே சொல்லாத, அதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்த மேரேஜை வந்து கேன்சல் பண்ணி விட்டுட்டு நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிரு, இதனால் நீயுமே தப்பிச்சுக்கலாம் நானும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்றத ஐடியா சொல்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக ஃபேக்காக வந்து நான் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்றத சொல்லி பேசிட்டுருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றத கேட்டதும் நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும் அங்கே வந்து சர்வன்ட் சொன்னாங்க, நானுமே உன்னை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. அவங்க ஃப்ரெண்டு வேகமாக ஓடி போயிட்டு அங்கே வந்து ஃபேக்காக ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து கையில் கொடுக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு போனதும் அவங்க ஃப்ரெண்டு அந்த ரிப்போர்ட்டை திரும்ப பார்த்தா கடைசியில் ஒரிஜினல் ரிப்போர்ட்டவே அவட்ட கொடுத்து விட்டுட்டா போல். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவங்க ஃப்ரெண்டு நிறைய டைம் கால் பண்ணிகிட்டே இருக்கா. பட் இவ அட்டனே பண்ணலை. அங்கே அவர் நிறைய சாப்பாடுலாம் கொண்டு வந்து வைக்கிறாரு. பட் ஹீரோயினுக்கு எதுவுமே பிடிக்கல. அப்போ என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் இல்லை எனக்கு ஏதாச்சும் லைட்டாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்றத சொல்கிறா. அங்கே லைட்டாக கொண்டு வந்து அங்கே சிக்கன் சூப்புமே கொடுக்குறாங்க. பட் அவளால் அதுவும் சாப்பிட முடியல, அதுவுமே அங்கே வாமிட் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த ஷெஃப் வந்து ஐ திங்க் இவங்க வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போலன்னு சொன்னதுமே ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறா. இப்போ அங்கே ஹீரோக்கு கோவம் ஆயிடுது, எதுக்காக நீங்கள் இப்படி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் இல்லை நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. சரி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கே அப்படின்றத சொன்னதுமே அதெல்லாம் வேணாம் அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோயின் அவன் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அங்கே அவள் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து அங்கே உள்ளவே விட்டா. நம்ம ஹீரோ என்னது அப்படின்றத சொல்லி எடுத்து பார்க்கும்போது அங்கே வந்து அசிஸ்டன்ட் கால் பண்ணிடுறாரு. அங்கே வந்துட்டு வர சொல்லி உடனே நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து அவன் கிளம்பி அங்கே ஆஃபீஸ்க்கு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே வேகமாக ஓடி வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் எத்தனை டைம் ஃபோன் பண்ணேன் ஏன் எடுக்கலான்னு கேட்டதும் ஃபோன் வந்து சைலண்ட்டில் இருந்துச்சு, அதனால தான் தெரியலை. சரி என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் என்னாச்சா, நான் வந்துட்டு ஒரிஜினல் ரிப்போர்ட்டை உன்ட்ட கொடுத்துட்டேன், அந்த ரிப்போர்ட்டை நீ எடு அப்படின்றத சொன்னதும் பேக்கில் செக் பண்ணி பார்த்தா அங்கே ரிப்போர்ட் இல்லை. அவங்க 2 பேத்துக்கு பயமாயிருது. ஐயோ நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சரி நீ போய் அங்கே பாஸ் வந்துட்டு எப்போ வராருன்னு எனக்கு பார்த்து அங்கே ரிப்போர்ட் கொடுத்துட்டே இரு, நான் அதுக்குள்ளே எப்படியாச்சும் இங்கேருந்து அந்த ரிப்போர்ட்டை எடுத்துறேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோயினுமே அங்கே அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவர் வரப்போறாருன்ற மாதிரி மெசேஜ் பண்ணதுமே இந்த பொண்ணு அங்கே காரை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் முடியலை. அதனால் அங்கே கண்ணாடியவே உடைச்சி அந்த ரிப்போர்ட்டை வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து கடைசியாக எடுத்தாச்சுப்பா சாமி, பட் என்ன பண்ணுறது கண்ணாடியை தான் உடைக்க வேண்டியதாயிடுச்சுன்னு சொன்னதும் ஐயோ கடவுளை இதை நம்ம தான் பண்ணணும்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கொலை பண்ணிடுவாரே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்துட்டு காரோட நிலைமையை அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருது. இது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை போய் செக் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி அந்த மெசேஜ் எல்லாமே அங்கே டிலீட் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சு பாஸ் அந்த கம்ப்யூட்டர்லேருந்து அந்த வீடியோஸை வந்து எரேஸ் பண்ணது, அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த மாதிரி வேலை பண்ணது எல்லாமே ஒரே பர்சனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாராச்சும் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோக்குமே அதை கேட்டுட்டு அங்கே டவுட் ஆகிருது. கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி விசாரிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோவை
பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து இல்லை நாங்கள் வந்து உள்ளே விட முடியாது மேடம், இப்போ அவர் வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரையும் பார்க்க மாட்டார், அதுக்கு மேலே அவர் இப்போ உள்ளே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் யாரும் உனக்கு தெரியாதா, நான் அவரோட அம்மா, நான் வந்து போகிறதுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு, நீ எவ்வளோ தைரியம் தான் ஏன்ட்டு இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு கையை வாங்கிட்டு அடிக்க போனதுமே நம்ம ஹீரோங்க வந்து பிடிச்சி தள்ளி விட்றான். எவ்வளோ தைரியம் தான் நீ இப்போ என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோ உங்களை யார் உள்ளே வர சொன்னது, மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொல்லி அங்கே ஒரு லேடி பாடி கார்டை வச்சுருக்காங்க, முதல் உங்களை பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் திட்டான், எதுக்கு மற்றவங்ககிட்டலாம் இப்படி திட்டி வாங்கிக்கிட்டு இருக்க, ஏன் நீ அவங்கள எதிர்த்து பேச மாட்டியா, நீ இப்படி இருக்கிறதுல எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் அவங்க வந்து உங்கள் அம்மா இல்லையா, நான் எப்படி போய் அவங்ககிட்ட வந்து ரூடாக பேச முடியும்னு சொன்னதுமே அவங்க ஒன்றும் என்னோட அம்மா கிடையாது, நான் அவங்கள எப்பயுமே என்னோட அம்மாவை ஏற்றுக்கிட்டதும் கிடையாது, நீ இனிமேல் வந்து யார்கிட்டையும் இப்படி பணிஞ்சு போடணும்னு அவசியம் கிடையாது, எல்லாத்துக்குமே நீ பதிலடி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை அங்கே ஒரு வெட்டிங் ட்ரெஸ் வாங்குற கடைக்கு தான் கூட்டிகிட்டு வந்துருக்கான். என்னாச்சு பாஸ் இங்கே அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே வந்து அந்த ஒர்க்கர் வந்துடுறாங்க. பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி மீடியம்கான சைஸில் தான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே ரெடி பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு வந்துட்டு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ போட்டு பார்க்க சொல்லுங்கள் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸை வந்து போட்டு பார்த்துட்ருக்கா. எப்படி இவருக்கு நம்மளோட அளவு தெரியும், எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்களே, ஒருவேளை அன்றைக்கி நைட்டு நம்ம தான் கூட இருந்தோம்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. இல்லை நான் அப்படிலாம் இருந்திருந்தா கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு கொள்ளாமல் விட்டுருக்க மாட்டார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு என்னாச்சு இப்படி ஒல்லியாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டதும் இப்போ கொஞ்சம் உடம்பு முடியலாமல் இருக்குல்ல பாஸ், அதனால தான் இப்படி இருந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஏன் வயிறு கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குன்னு கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிருது, ஐயோ கடவுளை உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை பாஸ் நான் வந்து கண்டிப்பாக வந்து என் உடம்பை நல்லா பார்த்துக்கிறேன், திரும்ப ஃபிட்டாகிடுவேன் அப்படின்றத சொல்கிறா. அசிஸ்டண்ட்டை காமிக்கிறாங்க, ஆஃபீஸில் இருக்க இந்த ஒர்க்கரில் யார் வந்து இதில் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோட்ட இதை பற்றி கால் பண்ணி சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்ட நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறீங்க, அவள் தானே கார் கண்ணாடியை உடைச்சா எதுக்காகன்னு கேட்டதும் ஹீரோயினுக்கு பயமாயிருது. அதுக்கப்புறம் ஒத்துக்கிறா, நான் என்னோட ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, அவள் எனக்காக தான் இதெல்லாம் பண்ணான்னு சொன்னதும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது, நான் பார்க்கக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு கேட்டதும் என்னோட ரிப்போர்ட்டை பார்த்தா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டீங்களா பாஸ், அதனால தான் எனக்கு ரொம்ப பெரிய நோய் ஒன்று இருக்குன்னு சொன்னதுமே என்ன நோய் இருக்குது, அப்படி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்ற முடியாத லெவலுக்குன்னு கேட்டதும் எனக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குன்னு போய் சொல்லிடுறா. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப கவலையாயிட்டு வேமாவை கிளம்பி போயிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி இதுக்கான ஃபேக் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணு அப்படின்றத சொல்கிறா. பிறகு ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டாக வந்து நீ அவளோட ஃப்ரெண்டை எதுவும் பண்ணாத, நான் இன்னுமே இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன விஷயத்தை நம்மகிட்ட மறைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், ஸோ நம்ம வந்து அவங்க 2 பேர்த்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும், நீ அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ போகிறான். ஹீரோயின் அவனை பார்த்ததுமே பயந்து போயிடுறா. என்னை பார்த்து நீ ஒன்றும் பயப்படலாம் வேணாம், நான் உனக்காக ஒரு டாக்டரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவர் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் அதெல்லாம் வேணாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்றத சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த டாக்டருமே வந்து அங்கே பிளட் எடுக்கணும்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. எனக்கு டாக்டர்லாம் வேணான்னு சொல்லிட்டு அங்கே பொம்மை பண்ணதுமே நம்ம ஹீரோ நீங்கள் பிளட் எடுங்க டாக்டர்னு சொன்னதும் பிளட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. வேமா நம்ம ஹீரோ பிடிச்ச அவளை கிஸ் பண்ணி சமாதானப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டையுமே கொண்டு வந்துட்டு இவங்க இப்போ நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு எந்த நோயுமே இல்லைன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு பார்த்தீங்களா பாஸ் எனக்கு எந்த நோயுமே இல்லையா, நான் நல்லா தான் இருக்கானா அப்படின்றத சொன்னதுமே அப்போ அந்த ரிப்போர்ட் எப்படி வந்துச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஐ திங்க் அவர் ஏதாச்சும் தப்பாக கூட கொடுத்துருக்கலான்னு சொன்னதும் அவனை வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன், நீ அந்த ஃபோன் நம்பர் கூட எந்த டாக்டர்னு சொல்லிட்டு பார்க்க அப்படின்றத சொல்லி கோவப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு சமாளித்து பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வந்ததுமே அவன் பேச போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவருக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கூட தெரியலன்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறா. அப்போ அவர் நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப பயமாக இருது. ஐயோ கடவுளை இவன்ட்டு ஏதாச்சும் சொல்லி வச்சுருவாரேன்னு சொல்லிட்டு சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கே வழி அனுப்பி வைக்கும் போது நம்ம ஹீரோ வந்துடுறான். இந்த மார்னிங் சிக்னஸ்லாம் இருக்கே என்னாச்சு எதனால் அப்படின்றத கேட்டதுமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும், நீங்கள் கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நீ சளியெல்லாம் பிடிக்க விடக்கூடாதுமா, நல்லா உடம்பை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு மேலே சொல்ல வந்துருவாரோ என்னமோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வம்பு பண்ணி அவர் அங்கேருந்து அனுப்பி விட்றா. இவளோட பிஹேவியர்லாம் நம்ம ஹீரோக்கு அங்கே வித்தியாசமாக தோணிட்டு இருக்கு, என்ன புதுசாக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே போய் செக்அப் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு நீ இப்போ என்ன முடிவு பண்ண போகிற, பேபியை வச்சுக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே பேபியை வைக்கணும் தான் நினைக்கிறேன், பட் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதும் பாஸ் வந்து உன்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டதும் அவர் நல்லா தான் பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகே இப்படியே வந்து லைஃப் லாங் நீ இருந்துருவியா, என்ன வந்துட்டு ரீசன் சொல்லி வந்துட்டு உன்னோட லைஃப்பை நல்லா இருக்கிற போகிற அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, அங்கே வந்து ரொம்ப ஃபீல் ஆகிட்டு
போயிட்டுருக்கு. அவரோட லைஃப்பில் வந்துட்டு வேறு எதுவும் பொண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அவர் இப்போ என்கிட்ட நல்லா தான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத சொல்லிகிட்ருக்கா. ஜூலின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்களோட அங்கே சோவன்ட்ட என்ன வந்து ஜியாஜி எப்படி இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவர் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரேன்னு சொன்னதும், அது எப்படி அவன் நான் இருக்கும்போது வந்து வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணுவான், நான் வந்த விஷயத்தை அவன்கிட்ட உடனே சொல்லுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டில் ஹீரோக்காக அங்கே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அங்கே மெய்ட் வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், இல்லை நான் அவருக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவேன், அவர் என் கையால் தான் சாப்பிடணும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. பார்த்தா ஹீரோ வரவே இல்லைங்க, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டா அவன் வர்றதுக்கு டைம் ஆகும், நீ வந்து தூங்கு அப்படின்றத சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்தா ஜூலி கூட தான் சேர்ந்து போயிருக்கான் போல், அதனால தான் வர டைம் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த சோபாலே அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ நான் தான் வந்து வரதுக்கு டைம் ஆகும்னு சொன்னேன்ல, எதுக்காக நீ வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த, தூங்கியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதும், நான் உங்களுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், நீங்கள் இப்போ வாங்க சாப்பிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க. போக போகிறா. இப்போ எதுக்காக நீ இவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்க, நெக்ஸ்ட் டே சாப்பிட்டுக்கிட்டா போச்சு, நாளைக்கு நீ எனக்கு சாப்பாடுலாம் சமைச்சு கொண்டு வா அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோக்காக சாப்பாடுலாம் கொண்டு போகும்போது அங்கே ஜூலி வந்துடுறா. நம்ம ஹீரோ பற்றி தான் விசாரிச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோவுமே இந்த பக்கம் வந்ததுமே அங்கே ஜூலியை பற்றி நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத கேட்டதும், நேற்று என்னை பார்க்க வரும்போது நீ இந்த திங்ஸை வந்து மறந்து விட்டுட்டு போயிட்டேன், நான் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்படின்னா ஒர்க் பண்ண போலையா, இவன் வந்துட்டு இவ கூட தான் சுத்த போயிருக்கானான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவன் பார்த்தா அங்கே ஜூலியோட சேர்ந்து போயிடுறான். இவனுக்காக சாப்பாடுலாம் சமைச்சு கொண்டு வந்தது தப்பு தான் அப்படின்றத சொல்லிட்டு டஸ்ட்பினில் தூக்கி போட்டுட்டு அவளோட சாப்பாடை மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு அங்கே வந்து அந்த ஆளுக்கு தான் வந்து லவ்வர் இருக்கே, அதை பற்றி தான் அந்த ஆள் யோசிப்பார், என்னை பற்றி எதுக்கு யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு இப்போ என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, என்னோட சாப்பாடு எங்கே அப்படின்றத சொன்னதுமே அவங்க டஸ்ட்பினை பார்க்குறா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. வேமா அவன் அங்கே போய் சேரில் உட்காந்துட்டு இப்போ நான் வந்து என்னத்தை போய் சாப்பிட்றது, மரியாதையாக வந்துட்டு எனக்கு என்னோட சாப்பாடு வேணும்னு சொன்னதும், நான் சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்னு சொன்னதும், அப்போ உன்னோட சாப்பாடை நீயே ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் வம்பு பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வேறு வழியில் அவங்க ஊட்டி விட்டதுமே அங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போகணும், ஸோ நீ வந்து இன்னைக்கு கிளம்பி ரெடி ஆயிரு அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் வந்து அங்கே கூட்டிகிட்டு போனதுமே பார்ட்டிக்கு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ண சொன்னால் நான் என்ன பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணால் பேபிக்கு வந்துட்டு சரியில்லாமல் போயிருமேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஜூலிக்கு அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம் விளாட்லாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓகேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அவனோட டீமில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து இவங்க வந்துட்டு உன்னோட அசிஸ்டன்ட் தானே, தேவையில்லாமல் இவ்வளோதுக்கு வந்துட்டு உன்னோட டீமில் சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோ இப்போ என்னோட ஒய்ஃப் தான், இன்னைக்கு அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஜூலிக்கு கஷ்டமாயிட்டு அவன் எந்திரிச்சு போகிறா. நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டுருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஜூலி நம்ம ஹீரோட்ட நான் உனக்காக தான் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கேன், ஆனால் நீ என்னென்னா அவள் வந்து உனக்கு இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்றத கேட்டதும், நீ வந்து எப்பயும் நான் விட்டுட்டு போனையோ அப்பயே எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு, உண்மை என்னமோ நீ அதை ஏற்றுக்கோ அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ அந்த பர்சன் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ட்ரிங்க்ஸில் எதையே கலந்து கொடுத்துடுறாரு. அதை குடிச்சதுமே ஹீரோயினுக்கு அங்கே மயக்கமாயிருது. அந்த பர்சன் வேற ஒரு ரூமுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிடறான் ஹீரோயினை. பிறகு ஹீரோ அங்கே வந்து நம்ம ஹீரோயினை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப்ட கேட்டதுமே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்களே ரூமுக்குன்னு சொன்னதுமே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தேட ஆரம்பிச்சுடுறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அந்த பர்சன் தப்பாக நடக்க பார்த்ததும் ஹீரோயின் பிடிச்சி அடித்து தள்ளி விடுறா. இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவன் வந்து உன்னை காப்பாற்றுவான்னா, அவன் ஆல்ரெடி அங்கே ஜூலியோட பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்கான், அவ்வளோதான் அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பர்சனை போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அந்த ஆளையுமே இங்கே கார்ட்ஸ்ட்டு பிடிச்சி கொடுத்துடுறான். சரி வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டதும் அவளுக்கு நல்லா போதை ஏறி போயிடுது. நம்ம ஹீரோவை பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி பிடிச்சி கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வந்துடுது. அவனுமே நம்ம ஹீரோயின் கூட ஒன்றா சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு அவன் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயமாயிருது. ஐயோ கடவுளை திரும்ப என்ன வேலை பண்ணி தொலைஞ்சோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் வந்து ரொம்ப பயந்து போயிடுறா. இப்போ ஹீரோ எந்திரிச்சு நீ நேற்று என்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்ட, நீ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறணும் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ இன்னும் நீ நிறைய விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னதும் அங்கே 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அப்போ அந்த டாக்டர்கிட்ட அந்த லேடிக்கு வந்துட்டு எதுக்காக நீங்கள் ஃபேக்காக வந்து ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த ஹீரோயின் அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஃபோட்டோ காமிச்சதுமே ஆமாம் இந்த பொண்ணுங்க தான், இவங்க வந்துட்டு இவங்க தான் ரிப்போர்ட் ரெடி பண்ண சொன்னாங்க, ஆக்சுவலாக இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதை வந்துட்டு மறைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. நம்ம இப்போ என்ன பாஸ் பண்ணன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்டதும் போகிற வரைக்கும் போட்டோம் எப்படியே விடுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு
பிறகு ஹீரோட ஸ்டெப் மதர் அங்கே ஜூலியை மீட் பண்ணிவிட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ உனக்கு அவன் கிடப்பான், எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அவள் கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்கு வர சொல்கிறா. நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் ஃபஸ்ட்டு இந்த காப்பியை குடிங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் கொஞ்சம் மட்டும் குடிக்கிறா. இப்போ சொல்லுங்கன்னு சொன்னதுமே நீ பேசாமல் அவனை விட்டுட்டு போயிடு, உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் ஆல்ரெடி அவங்க ஸ்டெப் மதரே இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டாங்க. பட் நான் அப்போவே கேட்கல, இப்போயே நான் கேட்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணாதையா நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு போகும்போதே அங்கே அவளுக்கு மயக்கமாயிருது. பிறகு அசிஸ்டன்ட் மேடம் இப்படி காணும் நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே அவளோட ஃப்ரெண்டை வர சொல்லுங்கள், இது அவங்களோட ஏதாச்சும் பிளானாக இருக்க போகுது அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உண்மையை சொல்லி இப்போ அவள் எங்கே போயிருக்கா, எதுக்காக நீங்கள் இப்படி ஃபேக்கால ரிப்போர்ட் ரெடி பண்ணீங்கன்னு கேட்டதும் எல்லாமே அவள் சொல்லி தான் நான் பண்ணேன். பட் இப்போ அவள் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியாது, அவளோட உயிரை காப்பாற்றதுக்கு தான் பண்ணேன். ரெண்டாவது இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாகவுமே இருக்கா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க ஸ்டெப் மதருமே அங்கே வந்துடுறாங்க. அவங்ககிட்ட நீங்கள் இவ்வளோ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு உங்கள் பையன் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர்கிட்ட நம்ம ஹீரோயின் முழிச்சதுமே ரொம்ப கவலைப்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுருங்க, நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்களா, நான் சொல்கிறேன். அன்றைக்கி நைட் அவர் கூட சேர்ந்து நான் தான் இருந்தேன், நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவுமே இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஹீரோக்கு அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, இப்போ அவள் என்கிட்ட தான் இருக்கான்னு சொல்லி. நம்ம ஹீரோவுமே அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ நீ ஒழுங்காக உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எனக்கு நீ எழுதி கொடுத்துரு, உன்னோட ஒய்ஃப் உனக்கு கிடைப்பா, இல்லைன்னா கண்டிப்பாக நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இல்லை எல்லாமே முடிய வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஆமாம் எல்லாமே முடிய வேண்டிய டைம் தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போட்டு அங்கே செம்மையாக அடிக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவன் அவளை காப்பாற்றலான்னு போகும்போது அவங்க ஸ்டெப் மதர் அங்கே வந்துடுறாங்க. நீ இவளுக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இவளே இல்லாமல் போயிடட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளை பிடிச்சி தள்ளி விட்டதுமே நம்ம ஹீரோ வேகமாக போய் அவளை தூக்கி பார்த்துட்ருக்கான். பட் அவளை அதுக்குள்ளே ரொம்ப அடிப்பட்டு பிளட் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோ டாக்டர்கிட்ட நீங்கள் எவ்வளோ காசு செலவாகுதுன்னுலாம் பார்க்காதீங்க, எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்கன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் விடுங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் உங்களோட ஸ்டெப் மதருமே இங்கே தான் இருக்காங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவங்கள பார்க்குறதுக்காக போகிறான். இவ்வளோ நாள் நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, பட் நான் பொறுமையாக இருந்தேன், ஆனால் நீ எவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்ட, கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போகிறத யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது, நீ ஜெயிலுக்குள்ளே இருந்து கடைசி வரைக்கும் சாவு அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் நீ எப்படிலாம் பண்ணிடாத, நீ எப்படியாச்சும் என்னை காப்பாற்று அப்படின்றத சொல்லிட்டு கெஞ்சினதுமே நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் மட்டும்தான் கரெக்டானது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோங்க வெளியே வந்ததும் உங்கள் ஒய்ஃப் இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் பேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். பேபியுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மயக்கத்தில் இருக்கா. அங்கே அவளை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே நீ இப்போ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ எவ்வளோ விஷயங்களை மறைச்சிருப்ப அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோயின் இப்போ என்னடா அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம பேபி நல்லா தான் இருக்குது, நீ கவலைப்படாதன்னு சொன்னதுமே அப்போ உங்களுக்கு என்ன எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சான்னு சொன்னதும் ஆமாம் எல்லாமே தெரிஞ்சு போயிருச்சு, நீ எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ உண்மைகளை நீ மறைச்சிருப்ப, ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதை மறைச்சிருக்க, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து இருந்ததுன்றதை மறைச்சிருக்கே அப்படின்றத கேட்குறான். ஏன்னா இதில் உன்னோட சிஸ்டரோட வேலை ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டதும் அப்போ அவள் என்னோட சிஸ்டருக்கோ இல்லை என்னோட ஃப்ரெண்டுக்கோ இதில் எந்த பங்குமே கிடையாது, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டாவை சாரி கேட்டுட்டு ஏதோ பேச வர்றா. ஆனால் ஹீரோ வேமா அவளை கிஸ் பண்ணிட்டு இப்போ நீ என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட, நீ ரொம்ப ஹெல்ப்லெஸ் ஆகிட்ட, நீ இப்போ என் கூட தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோ எப்பயுமே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால தான் என் பக்கத்துலேயே உன்னை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் உனக்கு தான் தைரியம் இல்லாமல் நீ விலகி போன அப்படின்றத சொல்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. பேபியோட ஃபோட்டோஸ்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னால் நம்பவே முடியல, நீங்கள் என்ன லவ் கூட பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது, எனக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் நீ தான் என்கிட்ட இருந்து விலகியே போயிட்டு இருந்த, நான் ஏதாச்சும் ஒரு சாக்கை வச்சு உன் பக்கத்தில் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்றத சொல்லலாம். இப்படியே 2 பேரும் ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.